சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கும் இனிமேல் கொடுக்க போகின்ற ஆதரவிற்கும் நன்றியை செலுத்துகின்றது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு திரையுலகில் மிக பிரம்மாண்டமான படங்கள் தோல்வியை தழுவியிருக்கின்றன. மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றன. அதேபோல் சில நேரங்களில் சில சாதனைகள் நடத்தப்பட்டே தீரும். புரட்சி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வீடு, இதை வைத்து நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்தார். அதேபோல் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நினைத்தாலே இருக்கும் என்ற ஒரு படம் மட்டும்தான் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மற்றபடி அவருடைய படங்கள் எல்லாம் ஒரு மத்திய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படங்களாகத்தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கிராமப்புற சூழ்நிலைகளில் படத்தை எடுத்து முடித்து விடுவார். அது வெற்றி படங்களாக அமைந்துவிடும். அதேபோல் திரையுலக ஜாம்பவனாக இருந்த, திரையுலக வசூல் சக்கரவர்த்தியாக இருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தார். அது என்னவென்று பார்க்கலாம். ஒரு முறை எம்ஜிஆர் தன்னுடைய காட்சி டைரியை அசால்ட்டாக புரட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு 16 பக்கங்கள் எந்த விதமான கேட்சி டேட்டும் இல்லாமல் வீணடிக்கப்பட்டிருக்கின்றன. பிளாங்கா இருக்கு. உடனே ஆரம்பிப்பில் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன அது 16 பக்கம் கேட்சி டேட்டே இல்லாமல் அப்படியே பிளாங்கா இருக்கு. நான் இங்கே ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கேஷ் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன அப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாரு. அது ஆரம்பிரப்பன் அவர்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு தவறு. உடனே சரி பரவாயில்லை, சரி செய்து விடலாம், அதுதான் எம்ஜிஆர். அந்தளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை. உடனே சின்னப்பதேவருக்கு ஒரு ஃபோனை போடுகிறார். 16 நாள் கேல்ஷீட் ஃப்ரீயாக இருக்குது. இந்த 16 நாட்களில் ஒரு படத்தை நீங்கள் எடுக்க முடியுமா? அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன் நினைக்கிறார் எம்ஜிஆர். அதுக்கு சின்னப்பதேவர் சொல்கிறார், என்ன முருகா, பல நிலைவை பாண்ட ஒருத்தருக்கு மருதமலை முருகனுடைய அருளும் உன்னுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் எதையும் என்னால் சாதிக்க முடியும், நிச்சயமாக எடுத்து விடலாம் என்கிறார். ஒரு ஸ்டுடியோவை வாடகைக்கு எடுக்கிறார்கள். ஒரு பக்கம் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மற்ற இடங்களில் காமெடி, அந்த மாதிரி சென்டிமெண்ட், இந்த மாதிரி காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. படத்தை ஒரு வழியாக எடுத்து முடித்தாகிவிட்டது. எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன சந்தேகம் நெருடுகிறது. தேவரை பார்த்து கேட்கிறார், தெய்வமே, இவ்வளோ ஹரிபரியாக ஒரு படத்தை எடுக்கிறோமே, இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சின்னப்பதேவர் சொல்கிறார், மருதமலை முருகனுடைய அருளும் உன்னுடைய முகராசிக்கும் நிச்சயமாக அது வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். அப்புறம் எம்ஜிஆர் சொல்கிறார், முருகா, நான் படத்துக்கு பேரை கூட நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். எம்ஜிஆர் என்ன அப்படின்னு கேட்குறார். உன் முகராசி தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும், கண்டிப்பாக அந்த படத்துக்கு பேரே முகராசின்னு வச்சுருவோம் அப்படிங்கிறார். படம் வெளியிடப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அது அமைகிறது. எல்லாம் படம் முடிந்துவிட்ட நிலையில் ஒரே ஒரு பாடல் காட்சி, அதாவது சுடுகாட்டில் எம்ஜிஆர் மாநில வாழ்க்கையுடைய தத்துவத்தை பற்றி பாடும்படி ஒரு காட்சி அமைக்க வேண்டும். அதற்கு பாடலை கவியரசர் எழுத வேண்டும். கவியரசர் வெளியூரில் இருக்கிறார். உடனே எம்ஜிஆர் அவருக்கு ஃபோனை போட்டு கேளுங்கள் என்கிறார். கவியரசர் ஃபோனிலே அந்த பாடல் வரிகளே சொல்கிறார். அதுதான், உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர், கொண்டாடும் போது ஒரு 100 பேர், உயிர் கூடு விட்டு போனவற்றே கூட யாரு. இந்த பாடல் சுடுகாட்டில் எம்ஜிஆர் பாடுவதாக அமைந்திருந்தது. இந்த பாடலை டெலிஃபோன்லேயே சொன்னார் கவியரசர். பாருங்கள், அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தார் எம்ஜிஆர் சிலப்பதிவர் கூட்டணியில். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நிறை குறையை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை நான் திருத்திக் கொள்கிறேன். இதேபோல் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது சபைக்களம் சேனல். நன்றி, வணக்கம்.